வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரூப் 1 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்தது குரூப் 2 2A தான். இன்ஜினியரிங் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷனும் வர ஆரம்பிச்சிருச்சு. டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டரும் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேட்டு படிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. இனிமேட்டு கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்க போகுது. ஜூன் 3rd or 4th வீக்கில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களாங்க. இப்போ நம்ம முன்னாடி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இப்படி ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்ருந்தோம். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருந்தோம். இந்த ஆப்டிடியூட், பொதுத்தமிழ் எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம் நம்ம டாபிக் வைஸ் போகலை. பட் இருந்தாலும் இப்போ போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை அவங்க தூக்கிட்டு அங்கங்கே அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸையும் டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். எக்கனாமி, யூனிட் 9 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மை தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ மர்ஜ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் இல்லை. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் தான் நம்ம நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறதுனால அது ரெண்டுத்தையும் மர்ஜ் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா. இது 2019 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசியாக ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம மர்ஜ் பண்ணிட்டோம் டாபிக் வைஸ். இதான் பேஜ் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய இது. சரிங்களா. எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். இது எப்படி பயன்படுத்துகிறோன்னாங்க, நீங்கள் இப்போ இனிஷியலாக படிக்கிறப்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகல்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முகல்ஸ் ஸ்கூல் புக்கில் வேர் டு ஸ்டடி எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது மராத்தியர் படிக்கிறேன், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், அடுத்தது வந்து பாரதியாரை பற்றி படிக்கிறேன், அம்பேத்கரை பற்றி படிக்கிறேன், பகத்சிங் பற்றி படிக்கிறேன், இந்தியன் நேஷனல் படித்து அப்படியே டாப்பிக்காக நோட் எடுத்துகிட்டு கடைசியாக இந்த டாப்பிக்கை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிடிஎஃப்க்கு வரணும். வந்துட்டு உங்களோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்து. ஏன்னா நம்ம தனித்தனியாக டாப்பிக்காக இருக்கிறப்ப பிரச்சனை இருக்காது. பட்டு மொத்தமாக அந்த சிலபஸோடு சேர்த்து பார்க்குறப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை. இந்த பிடிஎஃப் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சொல்கிறது புரியுதாங்க. 2 பிடிஎஃபே முக்கியம். இந்த டாபிக் வைஸ் இருக்கிறது நீங்கள் படிக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் அப்போ இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கடைசியாக நம்ம இதை தவிர்த்து மென்டல் எபிலிட்டி இதுவும் நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம டாபிக் வைஸ் தான் கொடுக்குறோம். சரிங்களா. இது மாதிரி திருக்குறள், இந்த ரீசனிங்கும் நம்ம பிரித்து தான் வச்சுருக்கோம். கடைசியாக பொதுத்தமிழ் அழகு. ஆனால் நீங்கள் குரூப் 4 குரூப் 2 டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது.